ஃபர்ஸ்ட் எபிசோட்ல தங்கச்சி நம்ம சங்க பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு ஸ்கூல் கூட்டி போறா. இவரோட பாடியை பார்த்துட்டு அம்பிட்டு புள்ளைய வாய புளக்க தங்கச்சிக்காரி உனக்கு வேணா ஏதாச்சும் பிள்ளை நம்பர் தரட்டான்னு கேக்குறா. காதை பிடிச்சி திருகிட்டே டீச்சரை பார்த்தா உங்க தங்கச்சி நல்லா படிக்கிறா, அவளை பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல, எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. நம்ம தங்கச்சிக்காரியோட ஃப்ரெண்ட் ஈரங் ஹண்டர் தான் இந்த டீச்சரோட பொண்ணு. அவளுக்கு இனி ஹண்டர் வேலைக்கு போகாத மாதிரி ஏதாச்சும் அட்வைஸ் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. இவனும் அவ்வளவு சீரங் டஞ்சன் கூட்டு போய் இங்க இருக்கிற மான்ஸ்டர் காட்டி பயமுறுத்திடலான்னு பாக்குறான். அதுக்காக இவனுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு கில்ட் மேனேஜர் கிட்ட உதவி கேட்டிருப்பான். ஏற்கனவே இந்த டஞ்சன்குள்ள போறதுக்கு ரெடியா ஒரு டீம் இருக்கும். அவங்களோட சத்தி வீகிலோ உள்ள போனோடனே அந்த சீலோட டஞ்சன் திடீர்னு ரெட் கேட்டா மாறிடுது. அப்படின்னா வெளி உலகத்துக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இருக்காது. வெளியே ஒரு மணி நேரம் தான் ஒரு நாளுக்கு சமம். உள்ள இருக்கிற பாச கொண்ட மட்டும் தான் வெளியே போக முடியும். இப்படி ஒரு பிரச்சனை இவங்க மாட்டிக்க ஹண்டர் அசோசியேஷனை கூப்பிட்டு இது என்ன பண்ணலாம் செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் தம்பிக்காக பலி வாங்குறதுக்கு அங்க எஸ் லெவல் ஹண்டர் ஹீரோ தேடி வந்திருப்பான். அப்பதான் இவன் ரெட் கேட்ல மாட்டிருக்கான்னு தெரிஞ்சு எப்படியும் செத்துவான் சந்தோஷப்படுறான். உள்ள இருந்த ஒரே ஒரு ஏ ரேங்க் டீம் ரெண்டா பிரிக்கிறான். பி ரேங்க் வரைக்கும் இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு இவங்களுக்கு சாக விட்டுட்டு தனியா போயிடுறான். ஒரு பி ரேங்க் புள்ள மட்டும் நம்ம ஹீரோ டீம்ல வந்து சேர்ந்துக்கிறான். ரெண்டு டீமையும் படிக்கிறதை அட்டாக் பண்ண இங்க ஏ ரேங்க் அசால்ட்டா ஒண்ணு வெட்டி வீசிடுறான். ஆனா அங்கிட்டு ஏகப்பட்ட படையெடுத்து வர ஷாப்ல இருந்து சொட்டர் வாங்கி கொடுத்துட்டு பூரா பனிக்கரட்டி போட்டுதல்லி உங்களுக்கு எதமா எல்லாருக்கும் வெட்டி சாப்பிடுங்க மக்கள் குழம்பு வச்சே கொடுத்துறான். அது போக இவங்க சேஃப்டிக்கு பனிக்கரட்டி இருக்க குகைக்கே போய் எல்லா பனிக்கரட்டியும் கொண்டுட்டு நம்ம இங்கிலீஷ வச்சு பனிக்கரட்டியோட பாசையும் போட்டு தள்ளிடுறான். இங்க நம்ம ஏ ரேங்க் தள்ளி மத்த எல்லாவனையும் ஸ்னோ எல்ஃப் போட்டு தள்ளிடுறான். அவனுக்கு